படம் வந்துட்டு மக்களை ஈர்த்திருக்கா, ரஜினி அவர்களுடைய ரசிகர்களை வந்து பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரஜினி அவர்களுடைய ரசிகர்களை வந்துட்டு மேக்சிமம் பூர்த்தி செஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். அண்ணாத்தையை பார்த்து சந்தோஷப்பட்ட ரசிகர்களுக்கு, வேட்டையனை பார்த்து சந்தோஷப்பட்ட ரசிகர்களுக்கு, தர்பார் லால் சலாமெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்ட ரசிகர்களுக்கு கூலி எக்ஸ்ட்ராடனரியான படம். பட் லோகேஷனுடைய ஃபேன்ஸுக்கு, கைதியை பார்த்து சந்தோஷப்பட்டவங்களுக்கு, விக்ரமை பார்த்து சந்தோஷப்பட்டவங்களுக்கு, இப்படி பார்த்து லோகேஷனுடைய ஃபேன்ஸ் சந்தோஷப்பட்ட லோகேஷனுடைய ஃபேன்ஸுக்கு கூலி டிசப்பாயின்மெண்ட் தான். பெரிய பெரிய கதாபாத்திரங்கள் நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், உபேந்திராவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இருக்கும்போது நாம் என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, ஒன்று ஜெயிலர் மாதிரி ஜிம்மிக்ஸ் பண்ணி நம்மளை ஏமாத்தியாவது விட்டுறணும். அப்படி இல்லை அப்படின்னா உண்மையிலே பர்ஃபெக்டான கேரக்டர்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாரா? லோகேஷ் கொடுக்கலன்னா இந்த படம் என்னவா ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. இந்த பெண் ரச்சிதா ஜோபின் ஷபீருக்கு எவ்வளோ முக்கியங்கிற மாதிரியான ஒரு உரையாடல் நடந்திருக்கும். அதை வீடியோ காலில் இந்த நாகார்ஜுனாவோட பையன் பார்த்துட்டோம். மறுபடியும் ரச்சிதா சொல்லுவா, ஜோபின் ஷபீர் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் வச்சு கடத்தி வச்சுட்டு என்னை வந்துட்டு கஷ்டப்படுத்துறான், தயவுசெய்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு இந்த கேரக்டர் நம்புற மாதிரி ஒரு சீன் எழுதி வச்சிருக்காங்க போது இருந்தாலும் எவ்வளோ முட்டாளாக இருப்பாங்கிறது தான் நமக்கு சீரியஸாக ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு இடமா இருக்குது. இதெல்லாம் லோகேஷ் எழுதினார் அப்படின்னும் போது தான் கொஞ்சம் கடுப்பாகும். பட் நிறைய பேர் சொன்னாங்க கூலி தான் வந்துட்டு இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய ஸ்கேமு, இந்த படத்தை நமக்கு வித்துட்டாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்கேமே இல்லை, அதை விட ஒரு பெரிய ஸ்கேமு இந்த படத்துக்கு கொடுத்தது. உண்மையிலே நம்ம நாடு எப்படி போயிட்டு இருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த படத்துக்கு கொடுத்தது. கூலி தமிழ் சினிமாவினுடைய முதல் 1000 கோடி அடிக்குமா? இப்படிப்பட்ட ஏகப்பட்ட கேள்விகள். இதெல்லாம் தாண்டி லோகேஷனுடைய எல்சியில் இந்த படம் இருக்குமா? இந்த படம் வந்து லோகேஷனுடைய கெரியனுடைய உச்சமாக இருக்குமா? இல்லை ரஜினி அவர்களுடைய கெரியனுடைய உச்சமாக இருக்குமா? இல்லை 10 பாஷா 100 பாஷா இதெல்லாம் வந்துட்டு இந்த படம் வந்துட்டு பூர்த்தி செஞ்சதா? இப்படிங்கிற மாதிரியான கேள்வியை நோக்கி தான் பயணிக்க போகிறோம்னு வைங்களேன். இதில் முதல் கட்டமாக வந்துட்டு கூலியை பார்க்கும்போது ஆரம்பத்துலேருந்தே எல்லாமே இந்த ட்ரெய்லரை பார்த்ததுலேருந்தே நம்ம ஒரு கதை ஒன்று அசீவ் பண்ணியிருப்போம். ஒரு நண்பன், அந்த நண்பனுக்கு ஏதோ ஒன்று ஆகுது, அந்த நண்பனுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி தேடி போகிற ஒரு கதாநாயகனுடைய கதை. அதில் வந்துட்டு ஸ்ருதிஹாசன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் இல்லையா, அந்த நண்பனுடைய மகளாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த ஜேர்னிக்குள்ளே என்னென்ன மாதிரியான ஒரு பயணத்துக்குள்ளே வராங்கிற மாதிரியான நாம் ஏற்கனவே யூகிச்ச அதே கதை தான். அதில் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. அது வரைக்கும் வந்துட்டு நம்மள எல்லாருமே பாராட்டலாம். ஏன்னா நம்ம என்ன நினச்சோமோ அதுதான் நடந்திருக்கு. ஸோ அதில் எக்ஸ்பெக்டேஷனில் எந்த விதமான ஒரு ஃபெயிலியரும் இல்லை. பட் இதெல்லாம் தாண்டி வந்துட்டு இந்த படம் வந்துட்டு மக்களை ஈர்த்திருக்கா, ரஜினி அவர்களுடைய ரசிகர்களை வந்துட்டு பூர்த்தி செஞ்சிருக்கா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரஜினி அவர்களுடைய ரசிகர்களை வந்துட்டு மேக்சிமம் பூர்த்தி செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு தான். ஏன்னா வந்துட்டு 100 பாஷா 10 பாஷான்னு சொல்லி நம்ம வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்கணும் போது பாஷாவை பார்த்தவங்களுக்கு இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியணும். பட் ஆனால் ஒரு ஹோலாக அந்த ஒரு படத்தை நீங்கள் பார்க்கும்போது பெருசாக படத்தில் லேக் எல்லாம் கிடையாது. படம் நல்லாவே இருக்கும். படம் ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு மாஸ் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும். பட் ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தோய்வு இருக்கும் அப்படின்னா, இந்த கேரக்டருக்கு வந்துட்டு ரஜினியை தவிர்த்து வேறு யாராவது பண்ணியிருந்தால் இன்னும் ஸ்டண்ட் காட்சிகள் நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி மட்டும் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ ஜெயிலரில் வந்துட்டு ரஜினி அவர்களை எந்த அளவுக்கு பயன்படுத்தினா நீங்கள் கேள்வி கேட்க மாட்டீங்களோ அது ரொம்ப தெளிவாக பயன்படுத்தினார் இல்லையா நெல்சன். இதில் வந்துட்டு லோகேஷ் வந்து அதில் தவறிட்டாரோங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான். ஏன்னா இதை பொறுத்த வரைக்கும், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு அவர் பயன்படுத்தின விதத்தை பார்க்கும்போது வந்துட்டு ஏன்பா சூப்பர் ஸ்டாரை போட்டு இவ்வளோ வேலை வாங்குறீங்க, கொஞ்சம் ஒரு ஃப்ரீயாக விடுங்களேன்னு சொல்ல தோணுற மாதிரியான நிறைய இடங்கள் உண்டு. அதில் டான்ஸ் ஆட வச்சாலும் சரி, இல்லை ஆக்ஷன் பண்ண வச்சாலும் சரி, நமக்கு நிறைய இடங்கள் வந்துட்டு அப்படிப்பட்ட கேள்விகள் வரும். நமக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸ் எல்லாருக்குமே வந்தது அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் படம் ஆரம்பித்ததுலேருந்து இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் படத்தினுடைய நாட்ஸ், படம் நகர்ந்த விதம் அழகாகவே இருந்தது. லோகேஷனுடைய ரைட்டிங் டீசெண்டாகவே இருந்தது. செகண்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா, படமாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக ஓகே ஏதோ ஒன்று நடக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குமே தவிர்த்து, ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா, சுற்றி அந்த ஹார்பரை சுற்றின அந்த கதாபாத்திரங்கள்ங்கிறது வந்துட்டு உங்களுக்கு நிறைய இடங்களில் தோய்வாக இருக்கும். இதையெல்லாம் தாண்டி பெரிய பெரிய கதாபாத்திரங்கள் நாகார்ஜுனாவாக இருக்கட்டும், உபேந்திராவாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் இருக்கும்போது நாம் என்ன எதிர்பார்ப்போம் அப்படின்னா, ஒன்று ஜெயிலர் மாதிரி ஜிம்மிக்ஸ் பண்ணி நம்மளை ஏமாத்தியாவது விட்டுறணும். அப்படி இல்லை அப்படின்னா உண்மையிலே பர்ஃபெக்டான கேரக்டர்ஸ் கொடுக்கணும். இதெல்லாம் கொடுத்தாரா? லோகேஷ் கொடுக்கலன்னா இந்த படம் என்னவா ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வியாக இருக்குது. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்துட்டு நிறைய இடங்களில் வந்துட்டு பாசிட்டிவாக தாங்க இருக்குது, நல்லா இருக்குது. ஒன்றும் வந்துட்டு நம்ம மைனஸாக வந்துட்டு ஐயோ இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் எந்த படமும் இல்லை. அண்மையில் கூட வந்துட்டு ஒரு 100 நாயகன் ஒரு படம் சொன்னோம் இல்லையா, அந்த படத்தெல்லாம் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு கூலியோட கம்பேர் பண்ணுறாங்க. கிடையாது. இந்த படம் டீசெண்டான ஒரு படம், நல்லாவே இருக்குது. எல்லாருமே கழுவி ஊற்றுற அளவுக்கு இந்த படத்தில் லோகேஷ் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணல, ரஜினி அவர்களும் அவ்வளோ பெரிய தப்பு பண்ணல. டீசெண்டான வாட்சபிளான ஒரு மூவி தான். அண்ணாத்தையை பார்த்து சந்தோஷப்பட்ட ரசிகர்களுக்கு, வேட்டையனை பார்த்து சந்தோஷப்பட்ட ரசிகர்களுக்கு, தர்பார் லால் சலாமெல்லாம் பார்த்து சந்தோஷப்பட்ட ரசிகர்களுக்கு கூலி எக்ஸ்ட்ராடனரியான படம். அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. பட் லோகேஷனுடைய ஃபேன்ஸுக்கு, கைதியை பார்த்து சந்தோஷப்பட்டவங்களுக்கு, விக்ரமை பார்த்து சந்தோஷப்பட்டவங்களுக்கு,
இப்போ மாஸ்டர் லியோலாம் சொல்லக்கூடாதான்னு தெரியல, ஏன்னா அதெல்லாம் சந்தோஷப்பட்டாங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்குங்களேன். இப்படி பார்த்து லோகேஷனுடைய ஃபேன்ஸ் சந்தோஷப்பட்ட லோகேஷுடைய ஃபேன்ஸுக்கு கூலி டிசப்பாயின்மெண்ட் தான், அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது. சரி, இப்போ இதெல்லாம் தாண்டி இந்த படத்தினுடைய இந்த கதாபாத்திரங்கள் தான் படத்தினுடைய மைனஸே. அதுக்கு நல்ல உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, சத்யராஜ் அவர்கள் இப்போ சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய நண்பனாக இந்த படத்தில் வராரு. கிட்டத்தட்ட வந்துட்டு மிஸ்டர் பாரத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் தான் நடிக்கிறாரு. ரஜினி அவர்களே சொல்லியிருப்பாரு, சிவாஜி படத்தில் வந்துட்டு எனக்கு இணையான சம்பளம்லாம் பேசணும், நடிக்கல. அதெல்லாம் நடிக்காதவர் இந்த படத்தில் ஏன் நடித்தார் அப்படின்னா லோகேஷ்காகங்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் இந்த ஊர் பாசம் வந்துட்டு ஒட்டி அது போகாமல் போகாதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் இருக்குது. ஏன்னா இந்த கதாபாத்திரத்துக்கு வந்துட்டு சத்யராஜ் அவர்கள் லோகேஷை நம்பி வரணுங்கிற தேவையே கிடையாது. இதை யார் வேணாலும் பண்ணியிருக்கலாம், எந்த நடிகர் வேணாலும் பண்ணியிருக்கலாம். சத்யராஜ் மாதிரி அதுவும் ரஜினி கூட நான் நடிக்கவே மாட்டேன்னு சொல்லி ஒரு முரணான விஷயங்களை இத்தனை வருஷமாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தவர் இந்த படத்தில் அந்த முரணை பிரேக் பண்ணிட்டு வந்து நடிக்கணுங்கிற தேவையே கிடையாது. இதில் எவ்வளோ கிரிஞ்சான சில காட்சிகள் இருக்கும் அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக் சுடுகாடுன்னு நம்ம ஒன்று கேள்விப்படும். யோசிச்சு பாருங்களேன், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய படமே ஒரு சேர் சுடுகாடை வச்சு தான் இருக்குது அப்படின்னா உங்களால் ஏற்றுக்க முடியுதா? அதை விட காமெடி என்ன அப்படின்னா, சத்யராஜ் அவர்களும் ரஜினியோட சேர்ந்து ஹார்பரில் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் கூலியாவோ இல்லை கூட வாட்டர் ஓட்டர்ஸாவோ ஏதோ ஒன்று இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தவர் திடீர்னு ஒரு சயின்டிஸ்ட்டாக மாறி ஒரு சேர்லேயே வந்துட்டு மனிதனை உட்கார வச்சா, இல்லை மாடை உட்கார வச்சா, இல்லை ஆடை உட்கார வச்சா அப்படியே பொசுங்கி அதை எலக்ட்ரிக் சுடுகாடாக மாறிடும்னு சொல்லி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாருங்கிறதெல்லாம் வந்துட்டு எழுதுறாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு நாமளும் கை தட்டிட்டு சத்யராஜை வந்துட்டு ஒரு நியூட்டன் மாதிரி பார்க்குறோம். அதுதான் கொஞ்சம் அபத்தமாக இருக்குது. அது உண்மையிலேயே அபத்தமாக இருக்குது. ஒரு ஹார்பரில் கூலியாகவும் வேலை பார்த்துருக்கலாம். அவர் எப்படி திடீர்னு சயின்டிஸ்ட்டாக மாறுறாரு, அவர் எங்கேருந்து வராரு, ஏன் இப்படியெல்லாம் விஷயம் நடக்குதுங்கிறதெல்லாம் வந்துட்டு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அதை வந்துட்டு சத்யராஜ் வந்துட்டு ஒரு பெரிய கண்டுபிடிப்பு மாதிரி கொண்டுட்டு போய் கவர்மெண்ட்டில் வந்துட்டு பேட்டர்ன் வாங்குறதுக்கெல்லாம் போய் காட்டும்போது அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்துட்டு வேஸ்ட்டு, சரிப்பட்டு வராது, சமூக விரோதிகள் கையிலலாம் மாட்டினா என்ன ஆகும்னு சொல்லி. உண்மையிலேயே இதுக்கெல்லாம் பேட்டர்ன் கொடுக்குறாங்களா, இல்லை இதெல்லாம் போய் அரசாங்கத்தை போய் காட்டினா ஏற்றுப்பாங்களா அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமா தான் இருக்குது. சரி, இன்னொரு அபத்தம்னா என்ன அப்படின்னா, நாகார்ஜுனா உண்மையிலேயே மாசாக இருக்காரு. ஸ்க்ரீனில் பார்க்கும்போது சுவாரஸ்யமாக இருக்குது, கேரக்டரைசேஷனும் நல்லா இருக்குது. ஆனால் படத்தில் ஒரு இடத்துல அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார், இவனை நான் எங்கேயோ பார்த்துருக்காரு. உண்மையிலே சொல்கிறேன், அதுதான் படத்தினுடைய ரொம்ப அபத்தமான ஒரு டைலாக். ஏன்னா தன் கண்ணு முன்னாடியே தன் அப்பனை கொண்டவன் ரஜினியுடைய கதாபாத்திரம் வந்துட்டு நாகார்ஜுனோட அப்பா வந்துட்டு ஒரு டைமில் கொண்டிருக்குங்கிறது தான் அந்த நாட்டு. அவர் எங்கேயோ பார்த்தேன்னு சொன்னார்ல, இதைத்தான் பார்த்துருக்காரு. அப்பனை கொண்டவனே மறந்துட்டு ஒரு ஜாலியாக சரக்கு அடிச்சுட்டு தொழில் பண்ணுறாருங்கிறது வந்துட்டு ஏற்றுக்கவே முடியல. ஏன்னா ரஜினி அவர்கள் நண்பனை கொண்டான்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய சண்டையை போட்டுட்ருக்காரு. நண்பனை கொண்டதுக்கே ஒருத்தன் இவ்வளோ பெரிய சீன் போட்டு சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அப்பனை கொண்ட மூஞ்சை வந்துட்டு எப்படி மறக்க முடியும்? ஒரு 20-30 வருஷம் ஆனால் கூட எப்படி மறக்க முடியுங்கிற கேள்விகள்லாம் வந்துட்டு உண்மையிலேயே நமக்கு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் ஒரு வில்லனுடைய இதுலேயே இருக்கிறதுலே ஒரு மலுமட்டையான ஒரு கேரக்டரைசேஷனாக இருக்கும். ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், நாகார்ஜுனா மாதிரியான ஒரு கேரக்டர் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு எதிரில் ரஜினி இருக்காரு, ரஜினி மூஞ்செல்லாம் மறக்கிற மூஞ்சா. ஒரு 30-35 வருஷம் ஆனால் கூட அந்த மூஞ்செல்லாம் நம்ம மறக்க முடியாது. ஆனால் இத்தனைக்கும் அந்த ரஜினி வந்துட்டு அவங்க அப்பாவை கொண்டிருக்கு. அப்பாவை கொண்ட மூஞ்சையே ஞாபகம் இல்லை, ஏன்னா எங்கேயோ பார்த்துருக்குன்னு சொல்கிறது வந்துட்டு உண்மையிலேயே ரொம்ப அபத்தமான ஒரு செயலாக இருக்குது. ஷோபின் ஷபீர் ஒரு மலையாளத்துலேருந்து ஒருத்தர் கொண்டுட்டு வரலாம், நல்லாயிருக்கும். உண்மையிலே நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. பட் ஆனால் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஆல்மோஸ்ட் ஒரு இடத்துலேயே வந்துட்டு, இது ஆல்மோஸ்ட் ஸ்பாய்லர் தான், ஏன்னா படம் வந்துட்டு மேக்ஸிமம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு வைங்களேன். ஸோ இதை சொல்கிறதுனால வந்துட்டு இந்த படத்தினுடைய ரகசியம் கசிஞ்சு 1000 கோடிங்கிறது வந்துட்டு 500 கோடி ஆகிடாதுன்னு வைங்களேன். ஸோ அதனால் வந்துட்டு இதை நான் சொல்கிறேன். இது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கு முன்னாடியே வந்து ஷோபின் ஷபீர் வந்துட்டு இறந்துட்டாருன்னும் போது உடனே நமக்கு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு நமக்கு நல்லாவே தெரியும், இவ்வளோ பெரிய ஒரு கேரக்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்குள்ளே கண்டிப்பாக சாவடிக்க மாட்டாங்க. அதனால் அந்த கேரக்டரை கொண்டுட்டு போயிட்டு அவர் புதைக்கிறாரு, அதை புதைச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருங்கிறதெல்லாம் நம்மளால் வந்துட்டு கொஞ்சம் நேரம் நம்பவே முடிய மாட்டேங்குது. எப்படியும் அந்த மனுஷன் உயிரோடு வந்துடுவார் அப்படின்ற ஒரு எண்ணம் பாமரனுக்கும் தோணுது, எனக்கு தோணுது, உங்களுக்கு தோணும், எல்லாருக்கும் தோணும். உட்காந்து பார்க்கும்போது நமக்கு நிச்சயமாக தோணும். நிச்சயமாக ஷோபின் ஷபீரை கடைசி வரைக்கும் கொண்டு வர போகிறாங்க. இது எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளெல்லாம் எப்படி கொண்டுருவாங்க, நம்மளால் அது யூகிக்க முடியுது. அதே மாதிரி அவரும் சாகாமல் டப்புன்னு எஞ்சி வந்துடுவார். கடைசியாக அவர் கிளைமேக்ஸில் கொல்லும் போது வந்துட்டு ரொம்ப கிரிஞ்சாக அவரை கொண்டுட்டு வந்து கொள்றதெல்லாம் வந்துட்டு அந்த கேரக்டரைசேஷனுடைய வலுவை வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல டிப் பண்ண மாதிரி தெரியுது. ஏன்னா ஷோபின் ஷபீர் நல்ல பர்ஃபார்மர், பட் அந்த பர்ஃபார்மர்கிட்ட வந்து நம்ம எந்த அளவுக்கு வேலை வாங்கணும்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து லோகேஷ் தவறு விட்டுட்டாரு. இதையெல்லாம் தாண்டி ஒரு காமெடியான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த கேரக்டருக்கு ஃபஹத் ஃபாசில் தான் போடலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஷன் நடந்திருக்கு. தப்பி தவறி போட்டிருந்தாங்கன்னா அதை விட ஒரு மட்டமான வேலை ஒன்றுமே இருந்திருக்காது. ஏன்னா ஃபஹத் ஃபாசில் நீங்கள் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடி கொண்டுட்டீங்கன்னா ஆடியன்ஸுக்கு அந்த ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது இல்லை, அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டே இருக்காது இல்லையா. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி ரச்சிதாவுடைய கதாபாத்திரம் இப்போ கன்னடாவில் வந்துட்டு ஓரளவுக்கு ஒரு நோட்டபுளான ஒரு ஹீரோயின், அவங்கள வந்துட்டு வெறும் வந்துட்டு ஒரு அழகு பதுமையாக கொஞ்சம் நேரம் மட்டுமே காட்ட மாட்டாங்கன்றதையும் எங்களால் யூகிக்க முடியுது. ஆல்மோஸ்ட் அது வந்து அந்த ஏஜென்ட் டீனாவுடைய வைபுக்கு தான் அந்த கேரக்டர் கொண்டு வந்திருக்காங்க.
ஏஜென்டினாவை நம்ம ஏன் வைப் பண்ணோம் அப்படின்னா உண்மையிலேயே அந்த அம்மா யாருன்னே நமக்கு தெரியாது. ஸோ வைப் பண்ணும். ரச்சிதாவை நம்ம ஏற்கனவே கனடாவில் நிறைய படங்களில் பார்த்துருக்கோம், உபேந்திராவோட டான்ஸ் ஆனதெல்லாம் பார்த்துருக்கோம். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் வந்துட்டு சும்மா ஒரு கதாபாத்திரத்தை லவ் பண்ணுற மாதிரி மட்டும் இருக்காதுன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியுது. அப்போ ஒரு டைமில் அது ட்விஸ்ட் ஆகுங்கிறதும் நமக்கு தெரியுது. ஸோ அந்த இடத்துலையும் சர்ப்ரைஸ் ஃபேக்டர் வந்துட்டு உண்மையிலேயே உடையுது. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ரச்சிதாவை லவ் பண்ணுற கதாபாத்திரம் நாகார்ஜுனாவுடைய பையன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு இடத்துல வந்துட்டு ரஜினி அவர்கள் வந்து அந்த அம்மாவை கட்டி போட்டுட்டு, யாரும் வந்துட்டு இந்த அம்மாவை கட்டி போட்டதை வந்துட்டு கையெல்லாம் அவுத்து விடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போவார். உடனே வந்துட்டு இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா டக்குன்னு அவுத்து விட்டுருவாரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு சண்டை நடக்கும். அந்த அம்மா அவரை போட்டோம், இப்படிப்பட்ட விஷயங்கள், அதாவது அந்த அம்மா அவரை போடாது, சார்லியை போடணும் வைங்களேன், இப்படிப்பட்ட சில விஷயங்கள்லாம் இருக்கும் வைங்களேன். அதுக்கு முன்னாடி காட்சியில் தான் ரஜினியும் ஷோபின் ஷபீரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்துட்டு இந்த பெண் ரச்சிதா ஷோபின் ஷபீருக்கு எவ்வளோ முக்கியங்கிற மாதிரியான ஒரு உரையாடல் நடந்திருக்கும். அதை வீடியோ காலில் இந்த நாகார்ஜுனாவோட பையன் பார்த்துட்டோம். மறுபடியும் ரச்சிதா சொல்லுவா, ஷோபின் ஷபீர் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவெல்லாம் வச்சு கடத்தி வச்சுக்கிட்டு என்னை வந்துட்டு கஷ்டப்படுத்தலாம், தயவுசெய்து என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்கிறத வந்துட்டு இந்த கேரக்டர் நம்புற மாதிரி ஒரு சீன் எழுதி வச்சிருக்காங்கன்னு போது இருந்தாலும் எவ்வளோ முட்டாளாக இருப்பாங்கிறது தான் நமக்கு சீரியஸாக ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு இடமா இருந்தது. இதெல்லாம் லோகேஷ் எழுதினார் அப்படின்னும் போது தான் கொஞ்சம் கடுப்பாகுது. சரி, இதையெல்லாம் தாண்டி இந்த படம் வந்துட்டு எந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக இருக்குது அப்படின்னா, உண்மையிலேயே வந்துட்டு லோகேஷை மறந்துட்டு ரஜினி படம்னு மட்டும் போய் பார்த்தீங்கன்னா உண்மையிலே சுவாரஸ்யமாக தான் இருக்கும். உண்மையிலே சுவாரஸ்யமாக தான் இருக்கும். இன்னும் வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்காது. குறிப்பாக அந்த ஃப்ளாஷ்பேக் காட்சிகள், அந்த டிஏஜிங் பண்ண விதம் எக்ஸ்ட்ரானரி. உபேந்திரால ஒரு 2-3 சீன் தான் வந்தால் கூட அவரை ஒழுங்காக பயன்படுத்தலை. பட் அந்த மனுஷன் வந்தால் ஸ்க்ரீன் கிளியர் அளவுக்கு கத்துறாங்கன்னும் போது இத்தனை வருஷமாக அவருடைய ஹார்ட் ஒர்க் வந்துட்டு இந்த இடத்துல ப்ரூவ் ஆயிருக்கு. ஜஸ்ட் வந்து நின்றா போதுங்கிற மாதிரியான ஒரு மாஸ் மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு அந்த தேவா லாட்ஜுக்குள்ள நடக்கிற ஒரு ஃபைட்டு, அதில் வந்துட்டு இந்த பழைய பாடல்கள் எல்லாம் லோகேஷ் யூஸ் பண்ணுவார்ல, ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு பழைய பாட்டு யூஸ் பண்ணுவார், நம்ம அது ஞாபகம் இருக்கும். இந்த படத்தில் ஒரு பழைய பாட்டு யூஸ் பண்ணியிருக்காரு, அது என்ன பாட்டுன்னே ஞாபகம் இல்லாத அளவுக்கு தான் அதனுடைய இம்பேக்ட் அந்த படத்தில் இருக்குது. அது வந்துட்டு திருப்பியும் ஒரு பழைய பாட்டை யூஸ் பண்ணுங்கிறதுக்காகவே ஒரு காட்சி ஒன்று வச்சுருக்காங்க. அது அவ்வளோ ஒன்றும் ஒரு பெருசாக வந்துட்டு ஈர்ப்பா அந்த பழைய பாட்டெல்லாம் நம்மளை வந்துட்டு, அதுக்கு முன்னாடி மக்கள் சொன்னாங்க தெரியுமா, இந்த சோனியா பாட்டுக்கு வந்து நாகார்ஜுனா ஆட போகிறாரு, தீம் தலை கடித்தெல்லாம் எனக்கு சத்யராஜ் ஆட போகிறான்னு. உண்மையிலேயே நம்மளுங்க சொன்னதே நல்லா இருந்துச்சு. அப்படி ஏதாவது ஒன்று வச்சுருந்தா கூட உண்மையிலேயே சுவாரஸ்யமாக தான் இருந்திருக்கும். ஸோ இப்படிப்பட்ட நிறைய சுவாரஸ்ய சொதப்புகள் வந்துட்டு படத்தில் இருக்குது. ஆனால் படத்தினுடைய மிகப்பெரிய ஜீவன் ப்ளஸ்ஸு அனிருத்தம். ட்ரெய்லரில் கூட நம்ம பார்த்து இந்த அலமோ சொன்னார்ல, அதில் வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன நல்லாவே இல்லைன்ற மாதிரிலாம் நம்ம நிறைய ஒரு விதமான ஒரு வார்த்தைகள்லாம் வந்துட்டு நமக்கு ஃபீல் ஆச்சுன்னு வைங்களேன். உண்மையிலேயே வந்துட்டு இந்த படத்தினுடைய சேவியர் ஆஸ் யூஷுவல் தமிழ் சினிமாவுடைய கடந்த ஒரு 5-6 வருஷமாக நிறைய சூப்பர் ஸ்டார்ஸினுடைய படங்கள், அதாவது ரஜினின்னு சொல்ல பெரிய பெரிய ஹீரோஸனுடைய எல்லா படங்களுடைய சேவியரே அனிருத் தான். இந்த படத்துலேயும் மேக்ஸிமம் அவருடைய இசை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே இருக்குது, நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது. பட் தி பெஸ்ட்டாக அப்படின்னா கிடையாது. ஆனால் நல்லா இருக்குது, அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. எடிட்டிங்லாம் வந்துட்டு சீரியஸாக சொல்கிறாங்க, ஜம்ப் ஆகுது, இங்கே இருந்தாங்க அங்கே இருந்தாங்க. ஏன் இப்போ நான் லீனியரை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீன் பிளேயில் காட்டணும், எடிட்டிங்கில் கூட காட்டுவீங்களான்ற மாதிரி இருக்குது. பட் நிறைய பேர் சொன்னாங்க கூலி தான் வந்துட்டு இந்த வருஷத்தினுடைய மிகப்பெரிய ஸ்கேமு, இந்த படத்தை நமக்கு வித்துட்டாங்கன்னு. அதெல்லாம் ஒரு பெரிய ஸ்கேமே இல்லை. அதை விட ஒரு பெரிய ஸ்கேமு இந்த படத்துக்கு கொடுத்தது. உண்மையிலேயே நம்ம நாடு எப்படி போயிட்டுருக்குங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த படத்துக்கு கொடுத்தது. உண்மையிலே இந்த படத்துக்குலாம் கொடுத்ததுங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு அதுக்கான காரணமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. விக்ரமுக்கு கொடுத்துருக்கலாம், விக்ரம்லையாவது ஒரு தலையை கட் பண்ணுற சீன் இருக்கும், ஏதாவது ஒன்று இருக்கும். இதில் ஒன்றுமே இல்லை. ஏன் கொடுத்தாங்கன்றது இது வரைக்கும் புரியல. பட் அதை தவிர்த்துட்டு மேபி வந்துட்டு அந்த ஏன் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல வந்து இந்த ரச்சிதா கதாபாத்திரம் வந்துட்டு சில கெட்ட வார்த்தைகள்லாம் பேசும். மேபி அதனால் கூட வந்துட்டு கொடுத்துருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அதுக்கெல்லாம் கொடுக்கணும், ஒரு பெண் கெட்ட வார்த்தை பேசுறதுக்காகலாம் கொடுக்குறாங்க அப்படின்னா யோசிச்சு போகலாம் நம்ம நாடு எந்த மாதிரியான ஒரு ஜோனில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பட் படமாக கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் ரஜினி ரசிகர்கள் சந்தோஷமாக படத்தை பார்க்கலாம், லோகேஷ் ரசிகர்கள் வருத்தமாக வெளியில் வரலாம்.